இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனமானது ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 21வது வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த வசனத்திலே இரண்டு காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று தீமையை குறித்து பேசப்படுகிறது, மற்றொன்று நன்மையை குறித்து பேசப்படுகிறது. இந்த வசனம் பொதுவாய் எல்லாருக்காக அப்படியே பொதுவாக சொல்லப்படாமல் ஒவ்வொரு தனி மனிதனுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் தொடக்கத்திலே நாம் வாசிக்க முடியும், நீ தீமையினாலே என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனை குறித்தும் இந்த வசனம் பேசுகிறது. அப்ப நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இரண்டு காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒன்று தீமையை குறித்து பேசப்படுகிறது, மற்றொன்று நன்மையை குறித்து பேசப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல். தீமை அநேக முறை நம்முடைய வாழ்க்கையை வென்று விடுகிறது. தீமையான சுபாவங்கள், தீமையான செயல்கள், தீமையான எண்ணங்கள், இப்படி பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா தீய காரியங்களும் ஒரு மனித வாழ்க்கையிலே எளிதாக அந்த மனிதனை ஜெயித்து விடுகிறது. ஆதலால் தான் பவுல் சொல்லுகிறார், நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நாம் தீமையை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால் அதன் நன்மையை கொண்டே தீமையை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறார். நாம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எதை அகற்ற வேண்டும்? தீமையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். நம் நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நிலைநாட்ட வேண்டும் அல்லது காத்து கொள்ள வேண்டும். இதே ரோமர் 12வது அதிகாரத்திலே 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தீமையை நாம் வெறுக்க வேண்டும். தீமையை வெறுத்து நன்மையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நாம் தீமையை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது, தீமையை முதலாவது நாம் வெறுக்க வேண்டும். வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டியது நாம் தான் செய்ய வேண்டும். இதை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் வெறுக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று என்னவென்றால், தீமையை நாம் வெறுக்க வேண்டும், நன்மையை நாம் காத்து கொள்ள வேண்டும். முதலாவது, இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. நாம் தீமையை ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தீமை வெறுக்கப்பட வேண்டும். இன்னொரு வசனம் உண்டு, சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மையை செய். அப்ப இரண்டாவது காரியம் நமக்கு இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது ஆலோசனை என்னவென்றால், தீமையை விட்டு விலக வேண்டும். முதலாவது, தீமையை நீங்கள் வெறுக்க வேண்டும். இரண்டாவது, சங்கீதம் 34:14 வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலக வேண்டும். இரண்டு காரியங்கள் நாம் தான் செய்ய வேண்டும். வெறுக்க வேண்டியதும் நாம் தான் செய்ய வேண்டும், தீமையை விட்டு விலகி இருக்க வேண்டியதும் நாம் தான் செய்ய வேண்டும். இன்னொன்று வசனம் சொல்லுகிறது, நன்மையை செய். நாம் நன்மையை செய்ய பழகி கொள்ள வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய நாம் பழகி கொள்ள வேண்டும். இந்த இரண்டு காரியங்களை நாம் செய்யும் பொழுது, இந்த இரண்டு செயல்களை நாம் அனுதின வாழ்க்கையில செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்? ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யாரு? யோசேப்பு சொல்லுகிறார், தங்களுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நாம் தீமையை வெறுக்கும் பொழுது, தீமையை நாம் விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் என்னவென்றால், தீமையானதை நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில முடிய பண்ணுகிற ஆண்டவர். நம்மை சுற்றிலும் நம்முடைய உறவுகளோ, நம்முடைய நண்பர்களோ, நம்முடைய சொந்த பந்தங்களோ, சகோதரர்களோ சகோதரிகளோ யாராய் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக எப்படி யோசேப்புக்கு விரோதமாய் அவருடைய கூட பிறந்த சகோதரர்களை தீமையை செய்ய நினைத்தார்களோ, அதுபோல உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள் என்றால், நீங்கள் இரண்டு காரியங்களை செய்யும் பொழுது,
தீமை விட்டு அகற்றும் பொழுது, தீமை விட்டு விலகும் பொழுது, ஆண்டவர் அவர்கள் யாராயிருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் யார் தீமை செய்து கொண்டிருந்தாலும் அதை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். அதுதான் இந்த நாளிலும் ரோமர் 12:21 நாம் வாசித்தோம், நீ தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்லு என்று. இதை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் செய்ய வேண்டிய நம்முடைய பகுதியில 2 காரியங்கள் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் முடிவிலே நமக்கு எதிராக எத்தனை தீமையான செயல்கள் எழும்பி வந்தாலும் அதை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி கூட பிறந்த சகோதரர்களே யோசேப்புக்கு விரோதமாய் தீமையை செய்தார்களோ, அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே எல்லாவற்றையும், எல்லா தீமையான செயல்கள் உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அதை நன்மையாய் மாற பண்ணுவாராக. நான் ஜெபிக்கலாம். நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி. தீமையை ஆண்டவரே நாங்கள் வெறுத்து நன்மையினால் அதை வெல்லும்படியாய் சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் தீமையை விட்டு விலகவும், தீமையை கர்த்தாவை எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. நன்மையானதை பிடித்து கொண்டு நன்மையான செயல்களை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற எல்லா தீங்கான செயல்களும் என் ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றி. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவர்களுக்கு எதிராக ஏதாகிலும் தீமையான செயல்கள் எழும்பிக் கொண்டிருக்கும் என்றால் என் ஆண்டவராகிய கர்த்தர் அதை முடிவிலே நன்மையாய் மாற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன், தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். கூட இருந்து நடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.